நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். இந்தியன் ஆக்டர்ஸ்லேயே அதிகமாக சேலரி வாங்குறது நம்ம தளபதி தான் சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது தளபதி 69 படத்துக்கு தளபதி 275 கோடி கிட்ட சேலரி வாங்கியிருக்காராம். ஸோ 250 கோடி சேலரி வாங்குற ஷாருக் கான் அவர்களையே பீட் பண்ணி தளபதி நம்பர் 1 பிளேஸ்ல வந்திருக்கிறதா நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வேற லெவல் சம்பவம். தளபதி இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 கோடியை ரீச் பண்ணல. பட் ஆனால் ஷாருக் கான் அவர்களோட படங்கள் 1000 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 1000 கோடி வசூல் பண்ணுற ஆக்டரை விட தளபதி அதிகமாக சேலரி வாங்குறது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பட் ஜவான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஷாருக் கான் அவர்களோட ஓன் கம்பெனி தான். ஸோ ஓன் ப்ரொடக்ஷன்ன்றதுனால அவரோட சேலரி இந்த மாதிரி இருக்கலாம். பட் என்ன ஒரு காமெடினா கேஜிஎஃப் கல்கி மாதிரி 1000 கோடி வசூல் கொடுத்த ஹீரோஸோட சேலரியே தளபதி வாங்குற சேலரியோட கம்மி தான். அதாவது பாகுபலி, பிரபாஸ் அண்ட் கேஜிஎஃப் எஸ்ன்னு 2 பேருமே தளபதி விட கம்மியாக தான் சேலரி வாங்குறாங்க. ஏன்னா அவங்களோட படங்களான கேஜிஎஃப் கல்கிலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அதில் ப்ராஃபிட் வரணும்னா அவங்க இந்த சேலரி தான் வாங்கி ஆகணும். ஸோ தளபதி அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணலை. நார்மல் கமர்ஷியல் படம் பண்ணியே அவங்களுக்கு இனியா ஒரு மார்க்கெட்டில் இருக்காரு. ஸோ பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரி ஒரு ரியல் பேன் இண்டியன் படம் தளபதி பண்ணியிருந்தா இப்போ தளபதி இருக்கிற இடமே வேற. ஏன்னா கண்டென்ட்டாக பெருசாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படமான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமே 2 வாரத்தில் 400 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இயக்குனர் சங்கர்லாம் தளபதியை வச்சு படம் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா தெலுங்குல இருந்து ஒரு பாகுபலி, RRR அண்ட் கன்னடால இருந்து கேஜிஎஃப் மாதிரி தமிழ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் படத்தை சங்கர் அவர்கள் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஹீரோஸ்ல பெரிய பட்ஜெட்ல படம் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது தளபதி தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இயக்குனர்ல சங்கர் அவர்கள் தான் ஃபர்ஸ்டா இருந்தாரு. ஸோ இதனாலேயே தமிழ் சினிமா 1000 கோடி வசூல் பண்றதுல திணறிட்டு இருக்கு. அண்ட் தளபதி இப்போ சினிமா விட்டு போறதால இனிமேல் யார் 1000 கோடி வசூல் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் தளபதிக்கு அப்புறமா கலெக்ஷன்ல ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குது ரஜினி அவர்கள் தான். பட் அவரோட ஏஜுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் படம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தளபதி 69 1000 கோடி வசூல் அடிக்கலனா இன்னும் சில வருஷத்துக்கு தமிழ் சினிமால 1000 கோடின்றது நாட் பாசிபிள். ஓகே நண்பா, தமிழ் சினிமால முதல் 1000 கோடி வசூலை யாரு பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.